Welcome, teachers. Welcome to JSN English Learning. We are with the PGTRV English, Edmund Spencer's Epithalamion, and now it is stanza 14. So, the marriage between Edmund Spencer and Elizabeth Boyle is officiated by the priest, and when the marriage is over, he says, "Now all is done. Okay, all the work is done, all the religious ceremonies are over, and now it is time for getting back home. வீடு திரும்ப வேண்டியதுதான். சர்ச்சில் முடிக்க வேண்டிய ரிலீஜியஸ் செரிமனிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேட்டுக்கு இருக்கிறது எல்லாமே சம்திங் விச் இஸ் எரோட்டிக் ஆர் சென்சுவல். ஓகே, எல்லாம் சென்சுவல் அண்ட் சென்சுவஸ் திங்ஸ் மட்டும்தான் இருக்கு. மீதி ரிலீஜியஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால now everything is done. Bring home the bride again. திருப்பியும் பிரைடை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. லுக் அட் த நெக்ஸ்ட் 2 lines. பிரிங் ஹோம், பிரிங் ஹோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த லைன்ல சேம் ஃப்ரீசஸ் இந்த பிகினிங்ல ரிப்பீட் ஆச்சுன்னா வாட் இஸ் a figure of speech? Anaphora. It is called anaphora. Anaphora அப்படிங்கும்போது எதுக்காக anaphora யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, anaphora is used for the sake of emphasis. ஒரு விஷயத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு லிட்ரரி டிவைஸ் அது. அப்ப என்னன்னா பிரிங் ஹோம் அப்படின்னா, நவ் ஐ நீட் டு பி ஹாப்பி, இட் இஸ் டைம் டு பி ஹாப்பி, ஸோ பிரிங் ஹோம். அப்ப பிரிங் ஹோம், பிரிங் ஹோம் அப்படிங்கிற இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். பிரிங் ஹோம் மை பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் மை ஜாய்ஃபுல் டே அண்ட் திஸ் இஸ் த டே ஆஃப் பிளிஸ் ஃபார் மீ. இதுதான் எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க, மேக் ஃபீஸ்ட், மேக் அ ஃபீஸ்ட் ஃபார் திஸ் டே. அண்ட் என்னென்ன விஷயம்லாம் அங்க இருக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, he wants all kind of drinks to be available. Pour out the wine. So he is going to make a reference to the goddess of the god of wine in the next stanza. Okay, god of wine invoke பண்ண போறாரு. Who is god of wine? Bacchus. Yeah, Bacchus. God in Greek mythology, god of wine and revelry. Revelry na entertainment. அவர் கூடயே எப்பொழுதுமே பயங்கரமா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கிற மாதிரி நிறைய டெமிகாடஸ் இருப்பாங்க இந்த பாக்கஸ் கூட. அவர் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நல்ல வைனோட அதான் இருப்பாரு. கப் ஆஃப் வைனோட கையில தான் சந்தோஷமா இருப்பாரு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு அப்படிங்கிற மாதிரி அவரும் ஜாலியா இருக்கக்கூடிய ஆளு. அப்ப என்ன சொல்றாரு, லெட்ஸ் ஆல் என்ஜாய் த டே, pour out the wine. Look at the next line. Pour not by cups. கப்பெல்லாம் பத்தாது, அண்டாவா கொண்டா சியர்ஸ் அடிக்க அப்படின்னு இப்போ ஒரு கவிஞர் எழுதினார் இல்லையா, எனக்கு கப்ல கொடுத்தா பத்தாது, அண்டால வேணும் அப்படின்னா pour not by cups but by the belly full. என்னுடைய வயிறு முழுசும் முட்டை நான் சரக்கு அடிக்கணும்னு நினைக்கிறேன். I had to take wine to the full. Okay, pour out to all that will. அப்படின்னா யாரெல்லாம் குடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் நல்லா குடிக்கட்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is a day of entertainment. It's a marriage day அப்படின்னு சொல்லிட்டு now he is invoking god Bacchus. பாக்குஸை இன்வைட் பண்றாரு. என்ன அப்படின்னா, டேக் சார்ஜ் ஆஃப் ரெவல்ரி காட் பாக்குஸ். இந்த என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி he is handing over the ceremony to Bacchus. இது வரைக்கும் கிறிஸ்டியன் காட். இது வரைக்கும் கிறிஸ்டியன் டோன் இருந்தது போயம்ல. அப்பப்ப கொஞ்சம் யாரு கொண்டு வந்தாரு, கிரீக்ல இருந்து பேகன் காட்ஸ் உள்ள கொண்டு வந்த எட்மண்ட் ஸ்பென்சர். Now he is handing over the whole of revelry to god Bacchus. God Bacchus கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்றாரு. நீங்க டேக் ஓவர் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. And now he is telling, let the graces dance unto the rest. இதுக்கப்புறம் எல்லாமே கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்ஸா மட்டும்தான் இருக்கணும். And he wants all the maidens to sing their carols. The gents வந்து என்ன பண்ணணும், they should fill themselves with wine. அதே நேரத்துல maids, virgins, they should be busy singing songs. And the songs என்ன பண்ணுமா, it should reach the woods and echo.
in the woods அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டான்ஸாவை முடிக்கிறார். ஓகே, now we will move on to stanza number 15. ஓகே, and 15 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the bridegroom, அதாவது எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, that this day is a holy day, and இந்த holy dayல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய he is reminded of the length of the day. இன்னைக்கு டே வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கு. அண்ட் ஒய் இஸ் இட் லென்த்தி டே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் மிட் சம்மர் டே. மிட் சம்மர் டே, அந்த சம்மர்ல மிடில்லா இருக்கக்கூடிய டே, அண்ட் இட் இஸ் கால் பார்னபி டே. ஏற்கனவே நம்ம இதை பத்தி இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் பார்னபி டே, மீன்ஸ் த லாங்கஸ்ட் டே இன் மிட் சம்மர், தட் இஸ் June 11th, which happens to be the marriage day. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கொஞ்சம் சன் வந்து லென்த்தியா இன்னைக்கு இருக்க போகுது. அதனால என்ன இருக்க போகுது, the night is going to be very short. ஸோ இந்த விஷயங்களை தான் இந்த ஸ்டான்ஸ்ல அவர் சொல்றாரு. ஓகே, யங் மென் ஆஃப் த டவுன், இவர் யங் மென் கூப்பிடுறாரு. இப்ப கமான் யங் மென் ஆஃப் த டவுன், கோ ரிங் த பெல். ஓகே, கோ ரிங் த பெல் and ask all the people to come and join in this party. இந்த பார்ட்டியில வந்து என்ஜாய் பண்ண சொல்லுங்க. என்னன்னா, அது வெயிலா இருக்கிறதுனால அவங்க 6 மணி 7 மணி வரைக்கும் வேலை செய்ய போறாங்க. let them not do that, let them come for the evening party. ஓகே, மிட் டேல வந்து பிரியாணி சாப்பிட முடியலனாலும் ஈவினிங்ல மிச்சம் மீதி இருக்கு, அதை வந்து சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி நம்மளுடைய கண்டெம்பரரி டோன்ல சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். அட்லீஸ்ட் ஈவினிங்லயாவது சீக்கிரம் வர சொல்லுங்க. ரிங் த பெல், let them come. Why அப்படின்னு கேட்டீங்கன்னா, this day is Barnaby day and the sun is very bright till late at in the evening, sometimes 6 o'clock 7 o'clock வரைக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, this is the longest day in all the year and I am ill ordained அப்படிங்கிற, I am not a happy man because this day is a very long day. ஏன் டே லாங்கா இருந்துச்சுன்னா நைட்டு ஷார்ட்டா இருக்கும். அண்ட் நைட் இஸ் த டைம் ஃபார் அ நியூலி மேரிட் மேன் டு என்ஜாய் பிளிஸ். அப்படி சொல்றாரு, இந்த நைட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா மை ஃபர்ஸ்ட் நைட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஷார்ட் ஒன், ஸோ ஐ எம் பிட் அன்ஹாப்பி. ஓகே, ஸோ ஹி டெல்ஸ், கோ ரிங் த பெல் அண்ட் மேக் இட் வியரி அவே, அண்ட் த bonfires மேக் ஆல் டே. அப்படின்னா the day is very hot and the night is going to be rather very chill. Okay, anyhow, dance and sing that this day is a holy day. Okay, and while you dance and sing, your voice should reach the woods so that the woods may answer by way of an echo. அப்படின்னு சொல்லி he is calling the young men of the town to commemorate the day as a holy day. இந்த நாள் ஒரு ஹோலி டே அப்படின்னு நினைச்சு நீங்க அதை கொண்டாடுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். This is that stanza. Now we are moving to stanza number 16. Okay, 16ல பாத்தீங்கன்னா 15ல ஏறக்குறைய அவர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நியூலி மேரிட் மேன், அந்த ஈவினிங் டைம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதன், அவர் என்ன பண்றாரு, இப்ப அந்த டே ரொம்ப லென்த்தியா இருக்கு, ஈவினிங் வந்துருச்சு, இருந்தாலும் அவரு ஃபுல்லா நைட் ஆகல அப்படிங்கிறதுனால அவரு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் மோட்ல இருக்காரு. The tone of the poet is frustration. He is in a frustrated mood. அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். முகமது சார், yeah, kindly mute yourselves. Yeah, very good. ஒவ்வொரு ஸ்டான்ஸா பேஸ்ட் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். அதனால நம்ம ஸ்டான்ஸால என்னென்ன மூடு இருக்கு, என்னென்ன டோன் இருக்கு, வாட் இஸ் அட்மாஸ்பியர், ஓ ஆர் த கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இந்த ஸ்டான்ஸால த போயட் இஸ் பிட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நைட்டு வரல, ஈவினிங் தான் லைட்டா அந்த சன் கொஞ்சமா மங்கி, ஈவினிங் ஸ்டார் ஹஸ் ஸ்டார்டட் அப்பியரிங். Okay, now look at the way he is complaining. When will this long weary day have an end? எப்பதான் இந்த ஈவினிங் வரும்?
அண்ட் லெட் மீ லீவ் டு கம் unto மை லவ். என்ன சொல்றாரு, ஈவினிங் டைம் வந்தாதான் அந்த ஈவினிங் லேட் இந்த ஈவினிங் தான் என்னுடைய லேடி லவ் எனக்கு பக்கத்துல அனுமதிப்பாங்க, அது வரைக்கும் பக்கத்துல விட மாட்டாங்க. ஸோ ஹி இஸ் பிட் இம்பேஷண்ட், ஹி இஸ் பிட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இன்னும் என்னுடைய லேடி லவ் இந்த ரூமுக்கு வரல, அந்த அந்த பிரைடுடைய ரூமுக்கு, பிரைடல் சேம்பருக்கு வரல, எப்பதான் அந்த ஈவினிங் வருமோ அப்படின்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். திஸ் இஸ் rhetorical question. These are rhetorical question. How slowly does the hours, their numbers spend? The hours are moving very slowly அப்படின்னு hours பார்த்து கம்ப்ளைண்ட் பண்றான். எப்பதான், ஏன் தான் இவ்வளவு ஸ்லோவா போறீங்க? Then how slowly does sad time his feathers move? Okay, sad time is presented as a bird which is moving very slowly, moving its feathers very slowly. Why does it move so slowly அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அப்படியே ஈவினிங் ஸ்கையை பார்க்குறான். ஈவினிங் ஸ்கையை பார்க்கும்போது there in the western front, அந்த வெஸ்ட்ல he happens to see a small star appearing. Okay, what is that small star which appears in the western sky called? Gemini. Is it Gemini, the western star, evening star? Venus. Venus. Okay. Hesperus. Hesperus, Venus are both the same. So Hesperus is appearing and he is bit relieved. கொஞ்சம் அப்படியே அவனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கு. Okay, then he is addressing that Venus, the bright evening star with golden crest appear out of the east. Okay, out of the east அப்படின்னா ஈஸ்ட்ல இருந்து வாங்கின லைட்டை வச்சுட்டு this particular Venus is appearing. He calls Venus as the fair child of beauty. Venus is called the fair child of beauty, the glorious lamp of love and all the host of heaven. அப்ப ஈவினிங் ஸ்டார் அப்பியர் ஆனோன்னு ரொம்ப enthusiastic-ஆ மாறிட்டு he is showering all kind of praise on planet Venus, the brightest star in the evening sky. Okay, and then he says this is a sign of joy in the sky. This is the sign of joy in the sky. And he says when Venus appears, everybody becomes happy, all humankind becomes happy and they start singing song of love. Evening வந்துச்சுனாவே எல்லா மனசுலயும் அந்த லவ் மூடு கிக் ஆயிடும், ஸ்டார்ட் ஆயிடும், and everybody will start singing and the woods will answer and it will echo the song back அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டான்ஸாவை அவர் கம்ப்ளீட் பண்றாரு. And now என்ன பண்றாரு, ஈவினிங் வந்துருச்சு, நைட்டு வந்துருச்சு, உடனே என்ன பண்றாரு, கமான்பா, இது வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் இருந்தது, now it is the time for all kind of entertainment to cease. எல்லா என்டர்டைனர்ஸும் கமான் எல்லாரும் கிளம்புங்க, வீட்டுக்கு போங்க, இனிமேட்டு உங்களுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு எல்லாரையும் அடிச்சு விரட்டாத குறையா விரட்டுற மாதிரி என்ன பண்றாரு, ரிக்வெஸ்ட் பண்றாரு, கமான் சிங்கர்ஸ் அண்ட் டான்சர்ஸ், ப்ளீஸ் லீவ் மீ அண்ட் மை பிரைட் alone because it's time for us to be together. எப்படி தொடங்குறாரு பாருங்க, see damsels, your delights forepast. இது வரைக்கும் you were entertaining us, you were celebrating our marriage, now it is a time for you virgins to leave. Enough, போதும் போதும். Okay, enough, நீங்க எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணதெல்லாம் போதும், the day is done. டே முடிஞ்சிருச்சு. Night is nighing fast. Night is nighing fast. Night is approaching fast. Nighing means approaching. என்ன சொல்றாரு, ஓகே இது வரைக்கும் ஆட்டம் பாட்டம்லாம் போதும், now bring the bride into the bridal bower. அந்த பிரைடை கூட்டிட்டு வாங்கப்பா, என்னுடைய லேடி லவ், என்னுடைய ஒய்ஃப என்னுடைய ரூமுக்கு, அந்த அந்த என்ன பிரைடல் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. The night is come, bring her and lay her on the bed. என்ன மாதிரி பெட்ல அவளை படுக்க வைக்கணும், lay her in lilies and in violets. லில்லி ஃபிளார், வயலட் ஃபிளார்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த படுக்கையில் அவளை படுக்க வையுங்கள். cover her with sweet fragrance.
அண்ட் கவர் ஹர் வித் கவர்லெட்ஸ், நல்ல அழகான பியோர் பெட்ஷீட்ஸை போட்டு அதுக்கு மேல அவளை படுக்க வைங்க. And how should the bride be lying? Look at the allusion. He says, let my bride remain in bed like Maya. Okay, Maya அப்படிங்கும்போது Maya அப்படின்னா in Greek mythology, she is a woman associated with Jove. Okay, Maya is a person in Greek mythology associated with Jove or Zeus. அப்ப அந்த மையா வந்து என்ன பண்ணாங்கன்னா, she was equally powerful like Jove, but when it comes to the private sphere, she became humbled. She humbled herself in bed and waited for her bridegroom to arrive. அதே மாதிரி when I'm approaching the bridal, what to say, bhava, my wife, though she is equal to me, she will humble herself and wait like Maya. And what is the result அப்படின்னு கேட்டீங்கன்னா, மையா become மேயா. மேயா மையா எப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல மையா மையா அப்படின்னு ஒரு பாட்டை எழுதுனாங்க. இது எல்லாமே கவிஞர்கள் கிரீக் மித்தாலஜில இருந்து எடுத்ததுதான். மையா அப்படிங்கும்போது she became the mother of great gods in Greek mythology because of her humility in bed. அதே மாதிரி என்ன பண்ணுவான், my woman also will remain like Maya. And he is comparing himself to Jove. Look at the mythological association Edmund Spenser is making. Okay, and then அடுத்த ஒரு 2 லைன் ஜம்ப் பண்ணுவோம், அங்கெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. Now he says, it is night, ye damsels, you can go, leave my love alone, and leave likewise your former lay to sing. நீங்க எங்களை தனியா விட்டுட்டு என்ன பண்றீங்க, you can even stop singing. Only if you stop singing, the woods will not echo your songs. இது வரைக்கும் sing, let the woods echo your songs ன்னு சொன்னவரு stop singing so that the woods do not echo your song. ஏன் சார் woods வந்து எக்கோ பண்ணக்கூடாது அப்படின்னா, he wants a very peaceful and blissful night அப்படின்னு சொல்லி he is sending everybody away. That is that particular stanza. And now we are moving to stanza number 18. Stanza number 18 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this stanza is addressed to the night. Okay, night in Greek mythology is also a god. நீங்க நம்ம ஏற்கனவே படிச்ச ஃபேரி குயின்ல we come to know about night as a divine being, as a counterpart of the day. எப்படி வந்து Phoebus rules the day, அந்த மாதிரி நைட் வந்து rules night time. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, he is making a prayer to night, seeking protection for himself and his bride. Okay, seeking protection for himself and his bride. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, night symbolically means the time in which evil will overpower goodness. Night வந்து it's a time period in which evil powers will overpower the good powers. அப்ப அவனுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this night is going to be the night of consummation. Okay, consummation அப்படின்னா it is the time for mating. He and his wife, they are going to mate, but he is reminded of Greek mythology in which night time was a time in which, okay, night time was a time in which the chief god Zeus entered into another man's bed, mated with another man's wife, and brought forth issues for himself. அப்படி கிரீக் மெத்தாலஜில நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜெயூஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தனக்கும் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, இவர் அடுத்தவங்களுடைய பெட்டுக்குள்ளார, அடுத்தவங்களுடைய பிரைடல் சேம்பருக்குள்ளார என்ன பண்ணுவாரு, நைட் டைம்ல ஸ்னீக் பண்ணிடுவாரு. he will get into the
bedroom of other man and lie with their wives and bring forth children. And Edmund Spencer is a bit worried that such evil things should not happen in his bridal chamber. ஏன் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. So there are two mythological references. One is Zeus' affair with Alcmene. That is the first reference. The second reference is Zeus' affair with Night herself. And out of these two, issues were brought out. Issues அப்படிங்கும்போது children. அப்ப நைட் டைம் இஸ் த டைம் ஆஃப் ஃபர்டிலிட்டி. இன்னொரு விதமா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நைட் டைம் இஸ் அ டைம் ஃபார் a young couple to come together, mate and bring forth children. அது ஒரு சைட்ல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த ஸ்டான்ஸால இருந்தாலும், இன்னொரு சைட்ல என்ன எட்மண்ட் ஸ்பென்சர் விரும்புறாரு அப்படின்னா, he is seeking the blessings from night to make this night a fertile one. Okay, இந்த நைட் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் நைட்டா இருக்கணும். ரெண்டு பேரும் நாங்க தூங்கிடக்கூடாது. ரெண்டு பேரும் we have to come together and produce offspring அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சாங். லுக் அட் திஸ் பர்டிகுலர் ஸ்டான்ஸா. நவ் வெல்கம் நைட். ஓகே, வெல்கம் நைட் அப்படின்னு சொல்றாரு. and all my care and all my care is coming to an end. Spread thy broad wing over my love and me. எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. protect me like a mother hen. why should you protect me அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த லைன்ல அவர் சொல்றாரு, no man may see us being together. நாங்க ரெண்டு பேரும் கூடும் பொழுது இதை எந்த மனிதனும் என்ன பண்ணக்கூடாது, ஸ்பை பண்ணக்கூடாது. let no heavenly being or earthly being see us together. So he wants complete cover of being together. அடுத்தது பாருங்க, he is also making another prayer. mantle usனா cover us from what? cover us from the fear of peril. peril அப்படின்னு சொன்னீங்கன்னா from the fear of danger. எட்மண்ட் ஸ்பென்சர் சொல்றாரு, இந்த நைட்டை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய ஈவில் ஸ்பிரிட்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. Okay, so cover us from these evil spirits. Then cover us from any evil spirits. peril அப்படின்னா danger. இங்க horror free. He is speaking about the witches or sorcerers who will interrupt their marital bliss. இந்த எட்மண்ட் ஸ்பென்சரும் எலிசபெத் பாயிலும் மேட் பண்ண விடாமல் தடுப்பதற்கு என்ன பண்ணுவாங்களாம், மனிதர்கள் அல்லது அமானுஷ்ய சக்திகள் என்ன பண்ணும், முயற்சி பண்ணும். அதனால அதுல இருந்து எங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. let no false treason seek us to trap. okay, treason, எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த டைமை பயன்படுத்தி எங்களை அட்டாக் பண்ண நினைப்பாங்க. ப்ளீஸ் safeguard us அப்படிங்கிறாரு. let there be no disturbance while we enjoy our marital bliss. அப்படின்னு சொல்லிட்டு come to this line highlighted in blue. let this night be calm and quietsome. let the night be a very peaceful one. okay, without any disturbance. எது மாதிரி இருக்கணும் அப்படின்னா, like the night which Joe and Alcmena lay. ஜோவும் ஆல்க்மீனாவும் when they came together, that night was a very peaceful night. அந்த நைட் மாதிரி இந்த நைட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். then the next one is like when he with thyself did lie and begot majesty. he is speaking about, he is addressing night. okay, he is speaking about the night and says, you and Joe came together on a night, and out of that union came forth a big race. அந்த இரவு எப்படி இருந்ததோ அதே போல் இந்த இரவு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, now let all the maids and young men cease to sing. he is requesting all the young men, நான் சொல்லியும் கேட்காம வெளியில பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா, young men and women, please stop singing.
If you stop singing, the woods will not echo your song. Otherwise, the woods will echo your song and will disturb this night. அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டான்ஸாவை முடிகிறார். Okay. Now we pass on to stanza number 19. Okay. Stanza number 19. Again, a continuation of the fear that Edmund Spenser has regarding disturbance during the night. நைட்ல இந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார் எட்மண்ட் ஸ்பென்சர். அதனால என்ன சொல்றாரு பாருங்க, லெட் நோ லேமெண்டிங் கிரைஸ் நார் டோல்ஃபுல் டியர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ் படத்துல ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அம்மாவுக்கு அல்லது அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போனோன்னா திடீர்னு ஒரு சத்தம் வரும். என்னன்னா, அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, அம்மாவுக்கு முடியாம விழுந்துட்டாங்க மடிக்கட்டுல இருந்து அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பெரிய கூச்சல் கேட்கும். உடனே the first night bliss will be disturbed. அதே மாதிரி இங்க எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு எட்மண்ட் ஸ்பென்சர் முன்னாடியே ஒரு பிரேயர் வைக்கிறாரு. let no lamenting cry nor doleful tears be heard all night within or without. எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, வெளியில இருந்து எந்த பிரச்சனையும் இங்க வந்துடக்கூடாது. Nay, let false whisper, okay, breeding hidden fears, break gentle sleep with misconceived doubt. Okay, sometime newly married couple in the bridal bower, என்ன பண்ணுவாங்க, they will start doubting the chastity of others. நீ உண்மையாலுமே வெர்ஜின் தானா அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்து உள்ளேயுமே பிரச்சனை வந்துடும். சில நேரங்கள்ல வெளியில இருந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. Then he doesn't want any kind of disturbing dreams. Okay, நாங்க ரெண்டு பேரும் தூங்கும் பொழுது சில நேரம் ஏதாவது நைட் மேரிஷ் ட்ரீம் வரும். அந்த மாதிரி ட்ரீம் வரக்கூடாது. அதனால வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, let there be no natural or supernatural intervention. Let there be no mischievous witch around. எந்த விச்சும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த காப்ளின்னா ஈவில் ஸ்பிரிட் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வேற என்ன பண்ணக்கூடாது, நார்மலா அவுட் சைடு வேர்ல்டுல நைட் டைம்னு வந்துச்சுன்னா காத்திக் எலமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, owl will be shrieking and there will be gentle strokes on the door. திடீர்னு கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அந்த காத்திக் ரிலேட்டடா மிடிவல் வேர்ல்டுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நைட்ல அண்டங்காக்கா கத்தும், காக்கையின் அலறல், வேற சில நேரங்கள் என்ன பண்ணும், சம் டேம்டு கோஸ், மூதாதையர்கள் அப்பதான் அந்த நைட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. அல்லது சம் வல்ச்சர்ஸ் வில் கம் அண்ட் மேக் அ நாய்ஸ் நியர் த ஃபர்ஸ்ட் நைட் ரூம். அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதோட என்ன சொல்ற, he is adding, let not the frogs croak and disturb the bliss of this first night. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, let there be no disturbance so that the woods may not echo such unpleasant sound. This is how he is completing that particular stanza. We are coming to stanza number 20. Okay, 20ல என்னென்ன விஷயம் சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wants complete silence on that night time. And he wants complete silence during night time, and he also invokes Venus to bless that night. வீனஸ் கூப்பிடுறாரு, காடஸ் ஆஃப் லவ் கூப்பிடுறாரு. நான் வந்து அவ்வளவு ரொமான்டிக் கிடையாது, இந்த நைட் ஃபுல்லாத்தையும் ரொமான்டிக்கா மாத்துறதுக்கு I am not romantic. So he is inviting, Edmund Spenser invites the goddess of love, Venus. நீங்க மட்டும் வராதீங்க, bring along with you your son Cupid. These are Greek gods invoked by Edmund Spenser, a Protestant. A Protestant should normally invite only a Christian deity. Maybe Jesus கூப்பிட்டுருக்கலாம், இல்ல மதர் மேரியை கூப்பிட மாட்டார் நேச்சுரலா, அல்ல வேற யாராவது கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ் கூப்பிட்டுருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு, அவுட் ஆஃப் த ரிலிஜன் போய் he is inviting pagan gods of love.
to come and make the day really loving. ஏன் Cupid வர சொல்றாரு அப்படின்னா, Cupid is the one who instills love in the minds of young people. And அவர் என்ன சொல்றாரு, கியூபிட் வந்து ஒரு அம்பு மட்டும், மன்மதன் அம்பு தமிழ்ல சொல்லுவாங்க, மன்மதன் அவரு ஒரு அம்பு வச்சிருப்பாரு. நம்ம ஊர்ல வந்து அந்த வில்லும் அம்பு மல்லிகை பூவெல சுத்தி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு அப்படி ஒரு மித்தாலஜிக்கல் அசோசியேஷன் வச்சிருக்கு. மல்லிகை பூவு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல யூ ஹாவ் கியூபிட் who is a tiny being. It's a spirit which has a bow capable of instilling love in young minds. அவர் என்ன பண்றாரு, கியூபிடுக்கு he has an army of attendants. அவர்கிட்ட நிறைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. they are called 100 little winged loves, and these are a legion of small romantic beings who will make the whole night romantic. அவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த நைட்டை கம்ப்ளீட்டா ரொமான்டிக் பேக்கேஜா மாத்துங்க அப்படின்னு வீனஸ் கிட்டையும் கியூபிட் கிட்டையும் அவரு ஒரு பிரேயர் வைக்கிறார். ஓகே, are you there with me teachers? Yes, sir. இங்க பாருங்க அழகா சொல்றாரு, while 100 little winged loves like diverse feathered doves shall fly and flutter around about your bed. And he is telling, இந்த பெட்டை சுத்தியும் these little creatures should be flying and making very pleasant noise. Okay, and there should be no disturbance அப்படின்னு சொல்லிட்டு he is invoking Venus. Venus, play your sport at will. What is the sport of Venus? Love. Play your game and make us players. Night play. Hey, it is bed play. Let us be very greedy players. Let us be greedy. அந்த இடத்துல கண்டென்டடா இருக்க கூடாது. Myself and Elizabeth Boyle should be greedy players for pleasure. We should find all kind of pleasures on the marriage bed, and we should be careless of your toys. We should only think about heavenly joy, and the whole night should be filled with romantic happenings. And then he says, and those outside, let them not speak anything or sing anything lest they disturb us. வெளியில எந்த மாதிரி பேச்சும் இருக்கக்கூடாது, எந்த மாதிரி பாடலும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we should enjoy ourselves inside the bower, இந்த bridal bower. இந்த பிரைடுடைய பவர்ல நாங்க ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணணும். அதனால there shouldn't be any external disturbance. If there is any external disturbance, the woods will be agitated and the woods will echo, and the echo of the woods will disturb us. Adanala, let there be no disturbance. And I'm reminded of the opening line of John Donne's canonization. What is the opening line? What is the shocking opening of John Donne's canonization? Hold thy tongue and let me love. For God's sake, hold thy tongue and let me love. That is an elderly man, a middle-aged man who is making love to his wife, and there is a knock at the door, and this man becomes completely frustrated. Hey, he's telling, why are you, don't you have any work? If you don't have any work, I will tell you what to do. Go and do this, that, அப்படின்னு சொல்லி வரிசையா ஒரு லிஸ்ட் சொல்றாரு. Don't disturb me in the process of love making. In the same kind of mood is Edmund Spenser. Okay, so with that we are coming to stanza number 21. இப்ப என்ன பண்றாரு, everything is locked, the door is locked, the prayer is said, and now Edmund Spenser is moving closer to Elizabeth Boyle. They are together in the bridal chamber, but suddenly he feels that somebody is staring at him, watching him, spying into the room, peeping into the room. இந்த ரூம்குள்ளார யாரோ எட்டி பாக்குற மாதிரி அவருக்கு தோணுது. ஏதோ ஒருத்தர் குறுகுறுன்னு பாக்குற மாதிரி இருக்கு. உடனே அவர் திரும்பி பாக்குறாரு. Through the window somebody is watching. உடனே என்ன பண்றாரு, he is looking at through the window
and he finds the moon. Moon in Greek mythology is Cynthia. It's also called Phoebus. அப்ப என்ன சொல்றாரு? He is addressing moon. Who is the same which at my window peeps? Who is that fellow? Who is that rogue who is watching through the window? And don't you have any manners? அப்படின்னு பார்த்துட்டு, oh, sorry. Is it you, Cynthia? The fair face. You are shining so bright. Okay? You are sleepless. Do you think that you can interfere with my bridal chamber happening? I don't want you to peep into my love making. என்னுடைய லவ் மேக்கிங்க நீ வந்து அங்க இருந்து பார்க்காத. Close your eyes. Close your eyes. I'm not going to do anything different from what you did earlier. And he is addressing Cynthia, the goddess of love. And he is speaking about the past of Cynthia. Greek mythology, Cynthia once fell in love with Latmian shepherd. Okay, Latmian shepherd. And Latmian shepherd நீங்க கொடுத்திருக்கு. நீங்க அப்படி போயிட்டு, if you are browsing for it, in Greek mythology, okay, there is a reference to a Elian shepherd or a hunter who was followed by Cynthia. Cynthia was madly in love with this young man. And அந்த ஒரு ஈவெண்ட்டை இவர் என்ன பண்றாரு? கோட் பண்ணி என்ன சொல்றாரு? You were madly in love with a young man, and out of that love, something happened. The same thing is going to happen here. So please don't peep into our room. Cherry, you have come this side. Do something. அப்படின்னு சொல்லிட்டு he is making a request to Cynthia. You are a chaste god, and I want you to bless my wife, bless my bride, so that her womb becomes full this night. Let her become pregnant this night. Let her womb be filled with a baby this night. Let me sow the seed and let her become a very good reservoir. Okay, and give us that particular hope so that we will hopefully sing. But this song should not be known to the outer world, because there will be people in the world who will envy if they come to know that we have become parents. So he wants Cynthia to bless Elizabeth Boyle, and the womb should become a fertile ground to receive the seed. So this is the content of this stanza. Cynthia is invoked in stanza number 21. And he wants Elizabeth Boyle to become a very fertile ground, and her womb should become filled by the end of that night. அன்னைக்கு நைட்டே அவ கன்சீவ் ஆகணும் அப்படின்னு அவன் கொஞ்சம் என்ன பண்றான், ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறான். Because the outcome of marital union should be only progeny. This is the Christian belief. When a man and woman come together by way of sexual encounter, it should not be just for pleasure, but it should be only to bring forth a child. அப்படின்னு Christianity சொல்லுது. Other ways of sex is not welcome in Christianity. அதனால அவர் என்ன சொல்றாரு? We want to have children soon. அப்படிங்கிறது அந்த stanza. Now we are moving to the next stanza number 22. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, in 22, Edmund Spenser is going to address Zeus. Okay, Zeusையும் ஜூனோவையும் கூப்பிடுறார். Okay, Juno, who is Juno? அப்படின்னு கேட்டீங்கன்னா, Juno is the wife of Zeus. And he says, come on, Juno, I want you to make this union a sacred one and a strong one. நானும் எனது மனைவியும் by way of love making, we are going to merge and become one. We are not two, but we are one. அப்படின்னு சொல்லிட்டு கேனனைசேஷன்ல ஜான் டன் சொல்லுவாரு. Okay, we are not two, but we are one. We are made such by love. அப்படின்னு அங்க ஜான் டன் சொல்லுவாரு. இங்கே ஒரு அதே தான் சொல்றாரு. When we come together, let this union becomes strong and sacred, and it becomes
a fruitful one. சும்மா let it not become a barren encounter, but let it become a fruitful encounter. What do you mean fruitful encounter? Bless us with children. Bless us with children. Because this is what is expected. The world expects a man and woman when coming together, immediate, soon after marriage, ஒரு சைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்னாச்சு? Okay, is there anything? Is there any good news? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால let our encounter become a fruitful encounter. Please bless us அப்படின்னு ஜூனோ the god, the wife of Zeus கிட்ட கேட்கிறாரு. Bless us and patronize us. Make this sacred ritual a strong one, a fruitful one அப்படின்னு சொல்லி அவர் அழகா சொல்லிட்டு என்னன்னு சொல்றாரு பாருங்க. Thou glad genius அப்படின்னு யார சொல்றாரு? ஜூனோவை சொல்றாரு. Come on, bless us and let us let me and my wife have fruitful progeny. Fruitful progeny means many children. Let us have children. Let's have children. எங்களுக்கு நிறைய குழந்தைகளை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. And then he is going to speak about, he is going to invoke again the goddess of love. The god of love and goddess of love ரெண்டு பேரையுமே திருப்பி invoke பண்றாரு. Bless our union. Who is the goddess of love? Hebe. And the god of love is Hymen. Okay, இந்த ரெண்டு பேரையுமே கூப்பிடுறாரு. நீங்க ரெண்டு பேரும் தான் எங்களை முன்னாடி bless பண்ணீங்க. இப்ப நாங்க ரெண்டு பேரும் we are going to become one. Please bless us. And I want all the others to cease singing praises. எங்களை பத்தி புகழ்ந்து பாடினதெல்லாம் போதும். Please stop so that the woods do not echo back your song and let there be peace everywhere. அப்படின்னு அழகா சொல்லிட்டு now he is going to address, okay, what அப்படின்னு பாருங்க. He is going to say a final prayer to the gods in heavens. Okay, all the gods in heavens. Who are the gods in heaven? Again, he is going out of Christianity and he is invoking all the pagan gods. Okay, Suryan, Chandran, எல்லாரையுமே கடவுளாக பார்க்கக்கூடியது pagan religion. That is other religion other than Christianity. Here it must be the Greek religion or the Roman religions. Non-religion, we call it as heathen gods. The heathen gods எல்லாத்தையும் invoke பண்றாரு. என்ன அப்படின்னா, you have been for a long time, from creation onwards you are there, you have made the world exist. You bless us, you bless our encounter. நானும் என்னுடைய வைஃபும் we are going to unite in love. Please bless us in plenty so that we will have large posterity. Large posterity, we will have many number of children so that these children will, what will they do? They will fight against evil. They will fight against evil and they will stand by the side of God. Okay, and give us lasting happiness. எங்களுடைய விதை இந்த உலகத்திற்கு வரும்பொழுது இந்த விதை தீய சக்திகளுக்கு எதிரான விதையாகவும் கடவுளுக்கு துணையாக நிற்கக்கூடிய சக்திகளாகவும் இருந்து என்ன பண்ணும்? எங்களுக்கு பெருமை சேர்த்து தரும். That we will have long life. Okay, long life. And the life should be a happy life. எங்களுக்கு long life கொடுங்க, happy life கொடுங்க. எது வரைக்கும் happy life இருக்கணும் அப்படின்னா, that may heavenly tabernacle inherit us all, we and our children. எல்லாருமே heavenக்கு போகணும். And there increase the count of saints. நாங்க எல்லாரும் விண்ணகம் வரைக்கும் சந்தோஷமா போய் அங்க இருக்கக்கூடிய புனிதர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து அந்த கூட்டத்தை இன்னும் பெருசாக்கணும். அப்ப அது வரைக்கும் நீங்க எங்களை பக்கபலமா இருந்து காப்பாத்துங்க. let us rest now அப்படின்னு சொல்லிட்டு இவரு தன்னுடைய ஒய்ஃப் சொல்றாரு. okay, it's time for us to rest. Let us rest in love and let's hope that we will enjoy endless bliss. இந்த marital bliss the last drop வரைக்கும்
to the least. Let's enjoy the bliss of marriage. அப்படின்னு சொல்லிட்டு he is telling, let's not make any noise. If we make noise, the noise will go to the woods and the woods will echo the noise. இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய நாய்ஸ் வெளியில கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி, come on, let's silently begin the sport அப்படின்னு தன்னுடைய லேடி லவ்ட்ட சொல்லிட்டு he is beginning the process of love making. That is stanza number 23. Now coming to 24. நம்ம ஏற்கனவே சொன்னோம், epithalamion is dedicated to his wife Elizabeth Boyle. அப்ப the purpose of this 24 stanzas, epithalamion உடைய purpose என்ன அப்படின்னா, he has elevated his lady love. எலிசபெத் பாயில பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. அவருக்கு she is a woman who is beautiful externally and internally. External beauty அப்படிங்கிறது ஸ்கின் டீப் இருக்கலாம், பட் இன்டர்னல் பியூட்டி இஸ் virtue. அவருடைய சோல், அவருடைய ஆன்மா, அவளுக்கு நிறைய virtues இருக்கு அப்படின்னு பயங்கரமா எலிவேட் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, the purpose of this song is to be an ornament in her neck. அவளுடைய கழுத்திற்கு முத்துமணி மாலையாக 24 மணி மாலைகளாக இருக்கும்படியாக இந்த சாங்கை நான் வடிவமைத்து இருக்கிறேன். He wants to dedicate this 24 stanzas as a beautiful a beautiful jewelry, a beautiful ornament, maybe pearl beads around the neck of his lady love. So this poem is an ornament for his lady love Elizabeth Boyle. Okay, so that is what, and he says, I have promised such an ornament, and this ornament will be endless. My poem will be endless monument for you. I am reminded again of John Donne's canonization. அங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, we have been made saints by love, and there is no human being who is ready to build a monument in commemoration of myself and my lady love. Ana we will build a monument by way of sonnets. Okay, எங்களுக்கு பெரிய பெரிய நினைவு கட்டிடங்கள் கட்டுவதற்கு யாரும் இல்லை, எங்களுக்காக கோயில் கட்டுறதுக்கு யாரும் இல்லை. அதனால நாங்களே சானட்டின் உதவியோடு ஒரு என்லெஸ் மான்யூமெண்ட்டை நாங்களே உருவாக்கி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டன் வந்து கேனனைசேஷன் அப்படிங்கிற போயத்துல அழகா தன்னையும் தன்னுடைய ஒய்ஃபையும் செயின்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு, சானட் அப்படிங்கிற அந்த போயிட்ரி ஃபார்மை யூஸ் பண்ணி தன்னுடைய லவ்வை வந்து இம்மார்டலைஸ் பண்ணிடுவேன், அதுவே எங்களுக்கு போதுமான மானுமெண்டா இருக்கும். காலகாலமாக மனிதர்கள் எங்களுடைய காதல் காவியத்தை வாசிச்சு அதை கமெமரேட் பண்ணுவாங்க அப்படின்னு அங்க சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு, this poem of mine, though written in short period of time, will be a endless monument, endless structure, a commemorative structure for my lady love Elizabeth Boyle அப்படின்னு சொல்லி அழகா இந்த போயத்தை முடிச்சிருக்காரு. This is the poem. Okay, so if you have any doubts, you may ask now. I am going to stop the recording.